அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இக்காணொளியிலே தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சையோடு தொடர்புடைய நுண்ணறி வினாக்களும் அவற்றுக்கான விளக்கங்களையும் பார்க்க இருக்கின்றோம். முதலாவது வினா, ABCDEF எனும் 6 பற்சில்லுகள் ஒன்றோடொன்று பொருத்தப்பட்டுள்ளதை ஒரு காட்டுகின்றது. பற்சில்லு A வலஞ்சுழியாக சுழன்றால் பற்சில்லுகள் சுழல்கின்ற தன்மை தொடர்பாக சரியான கூற்று யாது? இவ்வினா பற்சில்லுகள் சார்ந்த ஒரு வினா. பற்சில்லுகள் தொடர்பான அடிப்படையான தெளிவான விளக்கத்தினை பெற்றுக் கொள்வதற்காக ஒரு இலகுவான ஒரு வினா இங்கே தந்திருக்கின்றேன். 6 பற்சில்லுகள் ஒன்றோடு ஒன்று பொருத்தப்பட்டிருக்க கூடிய முறைதான் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. அதிலே பற்சில்லு A எவ்வாறு சுழலுகின்றது என்பதனை இங்கே வழங்கியிருக்கிறார்கள். வலஞ்சுழியாக, அதே நேரம் உருவிலும் தரப்பட்டிருக்கின்றது. வலஞ்சுழியாக அதனுடைய சுழற்சி காணப்படுகின்றது. அவ்வாறாக இருந்தால் பற்சில்லுகளுடைய சுழல்கின்ற அந்த ஒழுங்குமுறை தொடர்பான சரியான கூற்று. ஆகவே தரப்பட்ட தரவிலே ஒரு விடயம் தெளிவாக தரப்பட்டிருக்கின்றது. பற்சில்லு ஏ ஆனது வலஞ்சுழியாக சுழல்கின்றது. அதனை வைத்துக்கொண்டே சரியான கூற்றை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டியதாக இருக்கும். முதலாவது கூற்றினை பார்ப்போம். ACF ஆகிய பற்சில்லுகள் வலஞ்சுழியாக சுழலும். BEF ஆகிய பற்சில்லுகள் இடஞ்சுழியாக சுழலும். ACE ஆகிய பற்சில்லுகள் வலஞ்சுழியாக சுழலும். இதிலே பற்சில்லு A ஆனது வலஞ்சுழியாக சுழலுகின்ற போது வேறு எந்த பற்சில்லுகள் அதே திசையிலே வலஞ்சுழியாக சுழல்கின்றன, அதே நேரம் அவற்றுக்கு எதிராக இவை சுழல்கின்றன என்பது தொடர்பாக நாங்கள் இதிலே பார்த்துக் கொள்வோம். இது ஒரு அடிப்படையான ஒரு வினா, எனவே சரியாக கவனித்துக் கொள்ளுங்கள். உருவிலே தரப்பட்டிருப்பது போன்று பற்சில்லுகள் ஒன்றோடொன்று பொருத்தப்பட்டிருந்தால் எப்பொழுதுமே இங்கே இருக்கக்கூடியது போன்று, உருவிலே இருக்கக்கூடியது போன்று பொருத்தப்பட்டிருந்தால் எப்பொழுதுமே அருகருகே இருக்கக்கூடிய, ஒன்றுக்கொன்று அருகருகே இருக்கக்கூடிய பற்சில்லுகள் ஒரே திசையில் சுழல மாட்டாது. அதனை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். உதாரணமாக பற்சில்லு A ஆனது வலஞ்சுழியாக சுழன்றால் அதன் அருகே இருக்கக்கூடிய பற்சில்லு B நிச்சயமாக பற்சில்லு Aக்கு எதிரான திசையிலே, எதிர்பக்கத்திலே தான் சுழலும். பற்சில்லு A வலஞ்சுழியாக சுழன்றால் பற்சில்லு B இடஞ்சுழியாக சுழலும். அவ்வாறு B இடஞ்சுழியாக சுழலுகின்ற போது பற்சில்லு Bக்கு எதிராக பற்சில்லு C சுழல வேண்டும். அதாவது பற்சில்லு B இடஞ்சுழியாக சுழலுகின்ற போது பற்சில்லு C வலஞ்சுழியாக சுழலும். இந்த ஒழுங்குமுறையிலே நீங்கள் அவதானிப்பீர்களாக இருந்தால், நான் மேலே அம்புக்குறி வடிவத்தின் ஊடாக காட்டியிருக்கின்றேன். 2 நிறங்களை காண்பித்து வேறுபடுத்தி காட்டியிருக்கின்றேன். வலஞ்சுழி இடஞ்சுழியாக சுழலுகின்ற பற்சில்லுகளுடைய அந்த வடிவங்கள். ஆகவே உருவை நன்றாக கவனித்தீர்களாக இருந்தால் பற்சில்லு A வலஞ்சுழியாக சுழலுகின்ற போது அதே திசையிலே C மற்றும் E, அதாவது ஒன்றுக்கொன்று அருகே அமைந்திருக்கின்ற பற்சில்லுகள் ஒரே திசையில் சுழல மாட்டாது. ஒன்று விட்டு ஒரு பற்சில்லுகள் இந்த அமைப்பிலே ACF, ACE, ACE இந்த 3 பற்சில்லுகளும் வலஞ்சுழியாக சுழலும். அதே நேரம் BDF இந்த 3 பற்சில்லுகளும் இடஞ்சுழியாக சுழலும். இந்த உருவை நீங்கள் நன்றாக கவனித்தீர்களாக இருந்தால் இந்த அடிப்படை விடயம் தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அருகருகே அமைகின்ற போது பற்சில்லுகள் ஒரே திசையில் சுழல மாட்டாது, ஒன்றுக்கொன்று எதிராகவே சுழன்று கொள்ளும். எனவே பற்சில்லு A வலஞ்சுழியாக சுழலுகின்ற போது C மற்றும் E வலஞ்சுழியாகவும், அதே நேரம் BDF ஆகிய பற்சில்லுகள் இடஞ்சுழியாகவும் சுழலும். எனவே இதிலிருந்து நீங்கள் ஒரு விடயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அருகருகே அமைகின்ற இவ்வாறான பற்சில்லுகள் இந்த ஒரு அமைப்பிலே அமைகின்ற போது அருகருகே அமைந்தால் அவை பற்சில்லுகளுடைய அந்த சுழற்சி முறையானது ஒரே திசையிலே இருக்காது என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே தரப்பட்ட கூற்றிலே சரியான கூற்றாக பற்சில்லுகள் ACE ஆகிய இந்த 3 பற்சில்லுகளும் வலஞ்சுழியாக சுழலும் என்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினா ஒரு எண்கோளத்தோடு தொடர்புடைய ஒரு வினா தரப்பட்டிருக்கின்றது. மேலே A,B வெற்றிடத்திற்கு முறையே வர வேண்டிய எண்களை தெரிவு செய்க. இவ்வாறான அமைப்பிலே எண்கோளங்களை நீங்கள் வினாத்தாள்களை செய்திருப்பீர்கள். எண்கோள அமைப்பானது
தனித்து உருக்கோலங்களுக்குள் எண்களை இட்டு அதிலிருந்து ஒரு எண்கோள அமைப்பினை அமைப்பது மாத்திரமன்றி இவ்வாறான ஒரு தொடராகவும் நாங்கள் எண்கோளங்களை அமைத்துக் கொள்ளலாம். இந்த இடத்திலே கவனித்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகள். ஒவ்வொரு கட்டங்களுக்குள் ஒவ்வொரு எண்கள் தரப்பட்டிருக்கின்றன. 5, 7, 10, 14, 15, 21, A, B, 25, 35. இந்த ஒழுங்குமுறையை கவனியுங்கள். எண்கோளங்கள் சார்ந்த வினாக்களை நீங்கள் விடை காணுகின்ற போது, அதாவது இவ்வாறு தொடராக வருகின்ற போது அருகருகே இருக்கக்கூடிய எண்களுக்கிடையிலே இருக்கக்கூடிய தொடர்பினை நீங்கள் முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். உதாரணமாக இங்கே முதலாவது எண் 5, அடுத்ததாக 7, 5 2 7, பின்னர் 7 3 10, 10 4 14. இல்லை கவனியுங்கள், 2 அதிகரித்திருக்கின்றது, பிறகு 3 அதிகரித்திருக்கின்றது, பிறகு 4, பின்னர் 14 ஒன்றுதான் கூடுகின்றது 15, பின்னர் 15 6 கூடுகின்றது 21. ஆகவே இங்கே இருக்கக்கூடிய இந்த எண் தொடரிலே பொது வித்தியாசம் ஒரு ஒழுங்கற்ற தன்மையிலே காணப்படுகிறது. பொது வித்தியாசம் ஒரு ஒழுங்கற்ற தன்மையிலே, அதாவது அந்த பொது வித்தியாச வேறுபாடானது ஒழுங்கற்றதாகவே காணப்படுகின்றது. ஒரு ஒழுங்கான முறையிலே இங்கே இல்லை. சில எண்தொடர்களிலே பொது வித்தியாசம் ஒரே பெருமானமாக இருக்கும். சில எண்தொடர்களிலே பொது வித்தியாசத்திலே ஒரு ஒழுங்கு இருக்கும். ஆனால் இங்கே அவ்வாறு இல்லை. ஆகவே இவ்வாறு ஒழுங்கற்ற வடிவத்திலே எண்கோளம் அமைகின்றது என்றால் அடுத்ததாக நீங்கள் ஒன்று விட்டு ஒரு எண்களை தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டும். ஒன்று விட்டு ஒரு எண்கள் பாருங்கள். இதிலே முதலாவது எண் 5, அடுத்ததாக நான் அதிலிருந்து ஒரு இலக்கம் விட்டு அடுத்த இலக்கத்தை பார்க்கின்றேன் 10, அடுத்ததாக 15, அடுத்து A என்கின்ற பெருமானம், அடுத்ததாக 20. இந்த மஞ்சள் நிற அம்புக்குறிகளை கவனித்துக் கொள்ளுங்கள். நான் ஒன்று விட்டு ஒரு இலக்கங்களை தெரிவு செய்திருக்கின்றேன். அதே ஒழுங்கமைப்பிலே 7 இருந்து ஆரம்பிக்கின்றேன். 7, 14, 21, அடுத்ததாக B என்கின்ற குறியீடு, அதன் பின்னர் 35. இவற்றை அவதானிப்பவர்களாக இருந்தால் இதற்குள் ஒரு ஒழுங்கு இருக்கின்றது. எவ்வாறு என்று சொன்னால் 5, 10, 15, 20, 25 என்கின்ற 5 பெருக்கங்கள், அதே நேரம் 7, 14, 21, 28, 35 என்கின்ற 7 பெருக்கங்கள், 5 பெருக்கங்களும் 7 பெருக்கங்களும் ஒரு ஒழுங்கு முறையிலே ஒன்றோடு ஒன்று இங்கே சேர்ந்திருக்கின்றது. அவ்வாறாக இந்த எண்கோளம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே A என்பதற்கு 20, B என்பதற்கு 28 விடை இங்கே அமையும். அதே நேரம் A, B வெற்றிடத்திற்கு முறையே என சொல்லப்பட்டிருக்கின்றது. முறையே என்கின்ற போது முதலாவது பெருமானம் A-க்குரியதாக இருக்க வேண்டும், அடுத்த பெருமானம் B-க்குரியதாக இருக்க வேண்டும். ஆகவே மிகச்சரியான விடை 3வது விடை. எனவே இந்த எண்கோளத்தில் நான் குறிப்பிட்ட விடயங்களை உன்னிப்பாக அவதானித்துக் கொள்ளுங்கள். எண் தொடர்கள் தரப்பட்டு ஒரு எண்கோள அமைப்புகள் தரப்பட்டு இவ்வாறு விடை தெரிவு செய்ய சொல்லப்படுகின்ற போது ஒழுங்குமுறையிலே பொது வித்தியாசம் அமையாது விட்டால் இவ்வாறாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்த வினாவை கவனிங்க பிள்ளைகள். சிறுவர் பூங்கா ஒன்றில் உள்ள பிள்ளைகளில் ஒவ்வொரு 12 பிள்ளைகளுக்கும் 5 பேர் பெண் பிள்ளைகள் ஆவர். அங்குள்ள பிள்ளைகளில் ஆண் பிள்ளைகள் 63 பேரெனின் சிறுவர் பூங்காவில் உள்ள பிள்ளைகள் எத்தனை பேர்? இந்த வினாவை முதலிலே விளங்கிக் கொள்ளுங்கள். எவ்வாறு சொன்னால், ஒரு சிறுவர் பூங்காவிலே பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அங்கே ஆண் பிள்ளைகளும் இருக்கின்றார்கள், பெண் பிள்ளைகளும் இருக்கின்றார்கள். இறுதியாக கேட்கப்படுவது எத்தனை பிள்ளைகள், மொத்தமாக எத்தனை பேர் அங்கே இருக்கின்றார்கள் என்றுதான் கேட்கப்பட்டிருக்கின்றது. தரப்பட்ட தரவிலிருந்து நாங்கள் இலகுவாக விடையை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். எவ்வாறு என்றால், ஒவ்வொரு 12 பிள்ளைகளுக்கும் 5 பேர் பெண் பிள்ளைகள் ஆவர். ஒவ்வொரு 12 பிள்ளைகள், அதாவது நீங்கள் இவ்வாறு யோசித்து பாருங்கள். ஒரு குழு, அதிலே 12 பேர் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த 12 பேரில் 5 பேர் பெண் பிள்ளைகள். இவ்வாறு எடுத்துக்கொண்டீர்களாக இருந்தால் இந்த வினாவை செய்வது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். எனவே 12 பிள்ளைகளிலே 5 பேர் பெண் பிள்ளைகளாக இருந்தால் அந்த 12இல் மீதமாக இருக்கின்ற 7 பேர் ஆண் பிள்ளைகளாக இருப்பர். இதனை முதலிலே விளங்கிக் கொள்ளுங்கள். 12இல் 5 பேர் பெண் பிள்ளைகளாக இருந்தால் 7 பேர் ஆண் பிள்ளைகள். இவ்வாறு பெற்றுக்கொண்ட எண்ணிக்கை தான் இங்கே தரப்பட்டிருக்கிறது. அங்குள்ள பிள்ளைகளில் ஆண் பிள்ளைகள் 63 பேர், ஆண் பிள்ளைகள் 63 பேர். இந்த 63 எவ்வாறு எடுத்திருக்கிறார்கள் சொன்னால், ஒவ்வொரு 12இலும் இருந்து 7 ஆண் பிள்ளைகளை சேர்த்துத்தான்
63 பேர் இங்கே பெறப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இலகுவாக நான் என்ன செய்யலாம் சொன்னால் 63 நான் 7ஆலே வகுத்துக் கொள்கின்றேன். 63 7ஆலே ஏன் வகுத்துக் கொள்கின்றேன் சொன்னால் எத்தனை 12 பேர் கொண்ட குழு அங்கே இருக்கின்றது. இங்கே நான் குழு என்று சொல்வது என்னவென்று சொன்னால் ஒவ்வொரு 12 பிள்ளைகளுக்கும் என்று இங்கே வினாவை தரப்பட்டிருக்கின்றது. எனவே நான் வினாவை இலகுவாக செய்வதற்காக அந்த குழு என்கின்ற அந்த விடயத்தை நான் பயன்படுத்துகின்றேன். அந்த 12 பேரை நான் குழுவாக எடுத்துக் கொள்கின்றேன். 12இல் 5 பேர் பெண் பிள்ளையாக இருந்தால் 7 பேர் ஆண் பிள்ளைகள். நான் வினா செய்வதற்காகத்தான் அவ்வாறாக எடுத்துக்கொள்கின்றேன். அவ்வாறு எடுத்துக்கொள்கின்ற போது மொத்தமாக அங்கே 63 ஆண் பிள்ளைகள் இருந்தால் ஒவ்வொரு குழுவிலும் இருக்கக்கூடிய 7 ஆண் பிள்ளைகள் சேர்த்துத்தான் அந்த 63 அங்கே பெறப்பட்டிருக்கின்றது. ஆகவே 63 7ஆலே வகுத்து எத்தனை 12 பேர் கொண்ட குழுக்கள் அங்கே இருக்கின்றது என்பதை நான் இனங்காணக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறு வகுத்து பார்க்கின்ற போது 9 12 பேர் கொண்ட குழு அங்கே இருக்கின்றது. 9 குழுக்கள், மொத்தமாக 9 குழுக்கள் அங்கே இருக்கின்றது. ஒவ்வொரு குழுவிலும் 12. ஆகவே நேரடியாக மொத்த எண்ணிக்கையை என்னால் காணக்கூடியதாக இருக்கும். 12 9ஆலே பெருக்குகின்றேன் 108. எனவே அந்த சிறுவர் பூங்காவிலே இருக்கக்கூடிய மொத்த பிள்ளைகளுடைய எண்ணிக்கை 108. அடுத்த வினா ஒரு வயது சார்ந்த ஒரு வினா, கவனித்துக் கொள்ளுங்கள். விமலினதும் அமலினதும் தற்போதைய வயதுகளின் கூட்டுத்தொகை 55 வருடங்களாகும். 5 வருடங்களுக்கு முன்னர் அமலின் வயதின் 4 மடங்கு விமலினது வயதாகும் எனின் தற்போது விமலின் வயது யாது? இந்த வயது சார்ந்த சில வினாக்கள் நீங்கள் விடையில் இருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும், அல்லது வினாவை சரியான முறையிலே ஒவ்வொரு செய்முறைகளை பயன்படுத்தி செய்து விடையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்கள் இதிலே ஒவ்வொரு படிமுறையாக பார்ப்போம். இங்கே தரப்படக்கூடிய விடயங்களை முதலே குறித்துக் கொள்வோம். விமல் அமல் 2 நபர்கள் சொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய தற்போதைய வயதுகளின் கூட்டுத்தொகை 55. தற்போதைய வயதுதான் 55. அடுத்த தரவு சொல்லப்பட்டிருக்கின்றது 5 வருடங்களுக்கு முன்னர் அமலின் வயதின் 4 மடங்கு விமலினது வயதாகும். எனவே 2 பேருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. 2 பேருடைய வயதுகளுக்கும் இடையிலே பெரிய அளவிலே வித்தியாசம் இருக்கின்றது. காரணம் 5 வருடங்களுக்கு முன்னர் அமலின் வயதின் 4 மடங்கு விமலினது வயதாகும். எனவே 5 வருடங்களுக்கு முன்னர் என்கின்ற போது இருவருடைய வயதுகளின் கூட்டுத்தொகை 45 இருக்கும். அதற்கான காரணம் என்னன்னு சொன்னால் தற்போது 2 நபர்களுடைய வயதுகளின் கூட்டுத்தொகை 55. 5 வருடங்களுக்கு முன்னர் என்று பார்க்கின்ற போது விமலுக்கும் 5 வருடங்கள் குறைந்திருக்கும், அமலுக்கும் 5 வருடங்கள் குறைந்திருக்கும். மொத்தமாக 10 வருடங்கள் குறையும். இதனைத்தான் நீங்கள் முதலில் கவனிக்க வேண்டும். சிலர் 5 வருடங்களுக்கு முன்னர் என்கின்ற போது 5ஐ மாத்திரம் கழித்து விடுவார்கள். ஆனால் இங்கே 2 நபர்கள் இருக்கின்றார்கள். அது மிக முக்கியம். 2 நபர்கள் இருக்கின்றார்கள். கூட்டுத்தொகை சார்ந்து இங்கே தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே 2 நபர்கள் இருப்பதனால் கூட்டுத்தொகையிலே 10 வருடங்களை கழித்து கொள்ள வேண்டும். ஆகவே 5 வருடங்களுக்கு முன்னர் 2 நபர்களினதும் வயதுகளின் கூட்டுத்தொகை 45 என்று இதனை நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். அதே நேரம் மிக முக்கியமான தரவு 5 வருடங்களுக்கு முன்னர் அமலின் வயதின் 4 மடங்கு விமலின் வயதாகும். எனவே இங்கே அமல் வயது குறைந்தவர். அவருக்கு 1 வயதாக இருந்திருந்தால் விமலுக்கு 4 வயதாக இருந்திருக்கும். அமலுக்கு 2 வயதாக இருந்திருந்தால் விமலுக்கு 8 வயதாக இருந்திருக்கும். அதாவது மடங்கு. அமலுடைய வயதினுடைய மடங்கின் 4 மடங்கிலே விமலுடைய வயது காணப்படுகின்றது. எனவே நான் அமலுக்கு 1 வயது அல்லது 1 மடங்கு என்று எடுத்துக்கொள்கின்றேன். அதனுடைய 4 மடங்கு விமலுடைய வயது என்பதை எடுத்துக்கொள்கின்றேன். மொத்தமாக இருவருடைய வயதுகளின் கூட்டுத்தொகை 5 மடங்காக காணப்படுகின்றது. எப்போது என்று சொன்னால் 5 வருடங்களுக்கு முன்னர் தரப்பட்ட தரவின்படி. எனவே 45ஐ நான் இந்த 5 மடங்காலே வகுத்துக் கொள்கின்றேன். நன்றாக கவனிங்க. 45ஐ 5ஆலே வகுத்துக் கொள்கின்றேன். ஏனெனில் அமலுடைய வயதினுடைய 4 மடங்கிலே விமலுடைய வயது காணப்படுகின்றது. ஆகவே இருவருடைய வயதுகளுக்குமான அந்த மடங்கு, மொத்த மடங்கு 5 மடங்கு. அதே நேரம் வயதுகளுடைய கூட்டுத்தொகை 45. 5 வருடங்களுக்கு முன்னர் 45. 45ஐ 5ஆலே வகுத்துக் கொள்கின்றேன். அவ்வாறு வகுக்கின்ற போது 1 மடங்குக்குரிய நபருடைய வயது கிடைக்கும். எனவே அமலுடைய வயது 9 இருக்கும். அமலுடைய வயது 9 இருக்கும்.
அதனுடைய 4 மடங்கிலே விமலுடைய வயது காணப்படும் என்று சொன்னால் 36 வயதாக இருக்கும் விமலுக்கு. தற்போது பாருங்கள், அமல் விமல் இரு நபர்களுடைய வயதுகளும் எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த வயது 5 வருடங்களுக்கு முன்னர், மிக முக்கியமான விடயம், 5 வருடங்களுக்கு முன்னர். தற்போது வினாவை பாருங்கள், தற்போது விமலின் வயது யாது? வினாவானது தற்போது விமலுக்கு எத்தனை வயது என்பதுதான் வினா. எனவே நான் 5 வருடங்களுக்கு முன்னர் 36 வயதாக இருந்தால் தற்போது 5 வருடங்களை கூட்டி 41 வருடங்கள் என்று பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த வினாவை எவ்வாறு செய்திருக்கின்றேன் என்று பார்த்துக் கொள்ளுங்கள். வயது சார்ந்து, மடங்குகள் சார்ந்து ஒன்றோடொன்று தொடர்புபட்டதாக இந்த வினா காணப்படுகிறது. வயது சார்ந்த வினாக்கள் அதிகளவாக செய்து பாருங்கள். ஏனெனில் வயதோடு தொடர்புடைய விடயங்கள் பெரும்பாலும் பரீட்சைகளிலே இடம்பெறுவதுண்டு. அதிலே பல்வேறுபட்ட வினாக்களை வடிவமைக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த வினாவை நன்றாக மீண்டும் செய்து பாருங்கள். எவ்வாறு இந்த வினா செய்முறையானது எவ்வாறு இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதை விளங்கி செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, இந்த காணொளியிலே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நுண்ணறிவு சார்ந்த வினாக்களும் அவற்றுக்கான விளக்கங்களும் நிச்சயம் உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் இன்னொரு காணொளியிலே சந்திக்கின்றேன். நன்றி.